ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியர் ஹரிகிருஷ்ணன் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஃபுல் வீடு கட்டுறோம். ஸோ அந்த கட்டுறதுக்கு வந்து என்னென்ன ஸ்டேஜஸ் வந்து அது கட்டும்போது நம்ம கிராஸ் பண்ணி வரோம் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், அதாவது ஒரு லேண்டில் ஆரம்பித்து அந்த பில்டிங்கை ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, ஸோ எந்த ஸ்டேஜ் எதுக்கப்புறம் வருதுன்றத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் மாதிரி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் சில கிளிப்ஸ் வீடியோஸ் மூலமாக நான் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடு கட்ட பிளான் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடு பற்றி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அண்ட் இது வந்து என்னோடய 100th வீடியோ. ஸோ சேனலில் நம்ம கூட வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து என் கூட ட்ராவல் ஆகிற எல்லாருக்கும் வந்து ஒரு தேங்க்யூ. ஸோ இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம சைட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியலாக வந்து நம்ம டெம்பரவரி ஷெட் ஒன்று பண்ணுவோம். எதுக்காகனா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் அண்ட் வாட்ச்மேன் வந்து தங்குறதுக்காக. இந்த பர்டிகுலர் லேண்ட் வந்து வேறு ஒரு ஹவுஸ் ஓனரோட லேண்டு தான். ஏன்னா நம்ம சைட் கட்ட போகிற இடத்துல வந்து ஷெட் பண்ண முடியாது. ஸோ அதனால் எதிரில் இருக்க ஒரு லேண்டில் வந்து பண்ணியிருந்தோம். அந்த லேண்ட் ஓனர் யாருன்னு எங்களுக்கு தெரியல. பட் நமக்கு கொட்டா போடுற வரைக்கும் யாருன்னு நம்மளால் பார்க்க முடியல. போட்டதுக்கப்புறம் கரெக்டாக வந்தாங்க. பட் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ எதுவுமே டிஸ்பியூட்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டே ட்ரை பண்ணி பார்த்தோம், நம்பர் கிடைக்கல. ஸோ அதனால் அந்த இடத்துல போட்டிருந்தோம். ஸோ இதுதான் வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்து வந்து நம்ம வந்து போர்வெல். ஸோ போர்வெல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல காலம் எங்கே வருதுன்றதை மார்க் பண்ணி காலம் வராத இடமா பார்த்து போர்வெல் போடணும். இது கிளைண்ட்டோட காஸ்ட்டில் வரும். பட் வந்து எங்களோட டீம் வச்சு நம்ம பண்ணி கொடுப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச பர்சன் வச்சு நாங்கள் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணி கொடுப்போம். காஸ்ட் மட்டும் கிளைண்ட் தர மாதிரி இருக்கும். ஸோ போர்வெல் பண்ணதும் ப்ளம்பிங்க்கான அந்த மோட்டர் ஃபிட்டிங்கும் கையோடு பண்ணி கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா கிரிட் மார்க்கிங். அந்த மாதிரி லேண்டில் போர்வெல் தெரியுது பாருங்கள். அது முடிஞ்சதுமே இம்மீடியட்டாக நம்ம கிரிட்ஸ் நம்பர்ஸ்லாம் போட்டு மார்க் பண்ணதும் அந்த எக்ஸ்கவேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம காலம்ஸ் அண்ட் பெடஸ்டல் அந்த ஃபூட்டிங்கில் வர பெடலெல்லாம் நம்ம கட்டி ரெடி பண்ணி வச்சுருவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம காலம் எடுக்கும்போது உடனே வந்து நம்ம அந்த ராட்ஸ் எல்லாம் அந்த காலம்ஸை எரெக்ட் பண்ணி காங்க்ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாறைங்க வந்து மோஸ்ட்லி வந்து 4 feet 5 feetலேயே. ஸோ அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அது எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து ஃபூட்டிங் பண்ணியிருக்கோம். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு சைட்டுமே யூனிக்கான ஒர்க் இருக்கும். ஸோ எல்லா சைட்டுமே ஒரே மாதிரி ஒர்க் இருக்காது. ஸோ அதுதான் இதில் ஒரு சேலஞ்சு. ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வந்து நம்ம எல்லா காலமும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பிளிந்த் பீம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு சைடு போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு. இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்கள். சப்கிரேட் ஒர்க் எல்லாமே வந்து நீங்கள் இந்த லெவல்லே முடிச்சுக்கணும். அதாவது செப்டி டேங்க், சோக் பீட் எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே வரும்பொழுது நம்ம சூப்பர் ஸ்ட்ரக்சர் மட்டும் பண்ணிக்கலாம். சம்பே 2 விதமாக கட்டுவாங்க. ஒன்று வந்து நம்ம சுற்றி brickwork பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பெடஸ்டல் பண்ணி சைடு வால் காங்கிரீட் எல்லாம் போர் பண்ணுவோம். பட் இந்த சைடில் வந்து நம்மளால் வந்து வால் பண்ண முடியல. ஏன்னா வந்து தண்ணி வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்துகிட்டே இருந்ததுனால கீழே இந்த மாதிரி டபுள்ஸ் விட்டு காங்கிரீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த காங்கிரீட் மேலே வந்து brickwork பண்ணி நம்ம வால் காங்கிரீட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா தான் போகும். பட் சைட்டை பொறுத்து மாறும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இப்படி வந்து நம்ம சப்கிரேட் ஒர்க்கை முடிச்சாச்சு. அடுத்து வந்து கன்சாலிடேஷன், கூறாடுறதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து லாரி தண்ணி வாங்கி ஊற்றியோ இல்லை வந்து ஒரு 2 inch ஈல்டு உள்ள ஓஸ் வச்சு ஃபுல்லாக வந்து பர்ஃபெக்டாக கன்சாலிடேட் பண்ணியே ஆகணும். ஒன்ஸ் கன்சாலிடேஷன் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிசிசி, பிளிந்த் பீமுக்கான பேஸ் கோர்ஸ் வந்து நம்ம பண்ணணும். இந்த பேஸ் கோர்ஸ் இந்த மாதிரி வந்து பிசிசி போட்டு தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேலே வந்து நம்ம பீமை வந்து கட்டி காங்க்ரீட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்க்குறது எல்லாமே பிளிந்த் பீமு. இந்த பிளிந்த் பீம் கட்டினதுக்கப்புறமா சைடில் வந்து ஷட்டரிங் பண்ணிவிட்டு அதில் வந்து காங்க்ரீட் போர் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் வந்து பிளிந்த் பீமுக்கான ஸ்டேஜ். இந்த பிளிந்த் பீம் மேலே தான் வந்து 5 அடியோ 6 அடியோ பேஸ்மெண்ட்டோட லோடு உட்கார போகுது. ஸோ அதனால் இந்த பிளிந்த் பீமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து கவனித்து பண்ணணும். ஸோ இந்த பிளிந்த் பீம் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரிலாம் பாயிண்டிங் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகனா grip இருக்கணுன்றதுக்காக, அடுத்த brickwork பண்ணும்பொழுது அந்த grip வரதுக்காக அது மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைட்டில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, கல் வரும்பொழுதுலாம் வந்து நம்ம நேரடியாக நானே போய் சைட்டில் இறக்கியிருக்கேன். ஸோ அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது. 2 மணிக்கு 1 மணிக்கெலாம் கூட கல் வரும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு நம்ம பார்க்குறதுக்கு. மேபி சில இன்ஜினியர்ஸ் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி நைட்டில் லோடு இறக்குறது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பேஸ்மெண்ட் கட்டு வேலை. ஸோ இந்த பேஸ்மெண்ட் கட்டு வேலையை பார்த்து நிறைய பேர் ரோட்டில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பாதி ஒர்க் முடிஞ்சிச்சுன்னு நினச்சாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி பேஸ்மெண்ட் போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஆள் உள்ள கவர் ஆகிற அளவுக்கு கொடுத்துருந்தோம். கார் பார்க்கிங் வந்து ரோட்டில் வந்து 3 feet லெவல் பண்ணிவிட்டு அதை ஃபில்லிங் பண்ணியாச்சு. ஃபில்லிங் அந்த சாண்ட் தெரியுது பாருங்கள். வீடியோவில் ஸோ இதுதான் வந்து அந்த பேஸ்மெண்ட் கட்டு வேலை. பண்ணதுக்கப்புறமா நம்ம டபுள் லேயர் மாதிரி ஃபில்லிங் பண்ணி கன்சாலிடேஷன் பண்ணிக்கலாம். ஹைட் அதிகமாக போகிற பட்சத்தில் இல்லைனா நீங்கள் காங்க்ரீட் கூட பண்ணிக்கலாம். மேலே வந்து பிசிசிக்கு பதில் ஆர்சிசி கூட பண்ணலாம்.
ஒரு பில்டிங்லேயே ரொம்ப முக்கியமான அழகு கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னு என்ன கேட்டிங்கன்னா ஸ்டேர் கேஸ் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த ஸ்டேர் கேஸில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டேர் கேஸ் இருக்குது. இதில் நம்ம பண்ணது வந்து செயின் ஸ்டேர் கேஸ், மடக்கு படிக்கேட் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேர் கேஸில் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாருங்கள், ஏகப்பட்ட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேலை இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் வந்து மேலே ஐ பட்டன் தரேன், நீங்கள் லாஸ்ட்டில் தனியாக கூட போய் பாருங்கள். பட் அந்த படிக்கேட் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா அப்பியரன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ அதுதான் அந்த ஸ்டேர் கேஸோட மெயின் தீமே. இதில் தெரியுது பாருங்கள். இந்த பில்டிங் வந்து நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி கொண்டு போயிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் காலம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து brickwork வந்து ஒட்டி நம்ம பண்ணிவிடுவோம். அதுக்கடுத்து வந்து கட் லிண்டல்ஸ் கொடுத்து ரூஃப் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு பர்டிகுலர் சைட்டில். கட் லிண்டல் போடுறதும் த்ரூ லிண்டல் போடுறதும் உங்களோட ஒப்பீனியன், அதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன், லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். இந்த சைட்டில் நம்ம கட் லிண்டல் தான் வந்து பண்ணியிருக்கோம். த்ரூ லிண்டல் போடுறீங்க அப்படின்னாலும் பாக்ஸ் வச்சு போடும்பொழுது 7 அடி பாக்ஸ் வச்சு போட்டுட்டு லிண்டல் போட்டு அகெயின் வந்து திரும்ப வந்து பாக்ஸோ பலகை அடித்து எக்ஸ்ட்ரா வந்து திரும்ப நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ரூஃப் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து டைமுக்கு வரும். ஸோ எங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக ஃபஸ்ட் ரூஃப் போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து ஸ்டேர் கேஸ் ரெடியாக இருக்கும். இது போல் அடுத்த ஃப்ளைட் ஸ்டேர் கேஸ் வந்து ரூஃப் போடும்போது சேர்த்து காங்கிரீட் பண்ணிவிடுவோம். இதுதான் வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர். வீட்டுக்குள்ளே போகிற ஸ்டேர் கேஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை டிசைட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேர் கேஸ் தான் வந்து ஒரு பில்டிங்க்கு வந்து அழகு தரக்கூடிய பிளேஸ், இடம். அடுத்த பில்டிங்கில் ரொம்ப முக்கியமான ஒர்க் பார்த்தீங்கன்னா ரூஃப் காங்க்ரீட். ஸோ அந்த ரூஃப் காங்க்ரீட்டில் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை ஃபாலோ பண்ணி ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்றதை என்ஷூர் பண்ணி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் சைட்டில் இது எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் காங்க்ரீட்டிங் இது போல் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் கீழே சொன்ன அதே வேலைங்க தான். என்ன ஒன்று plinth beam பேஸ்மெண்ட் வராது, மற்றபடி சேம் லிண்டல் brickwork எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான ரூஃப் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் வந்து கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டல் ப்ரொப்போஸ்லேயே G+1 தான். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ரூஃப் போயிட்டு இருக்கும்பொழுது கீழே வந்து நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த புல் மார்க் பட்டன் மார்க்னு சொல்லுவோம், புல் வைக்கிறதுன்னு. ஸோ அந்த வேலைகள் ப்ளஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் பாக்ஸ் வைக்கிற வேலை எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம். மேலே வந்து டீஷட்டரிங் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பில்டிங்கில் 3 ஸ்டேஜில் வந்து நம்ம பூஜை பண்ணுவோம். ஒன்று வந்து பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம வாஸ்து பூஜைன்னு பண்ணுவோம். அடுத்து வந்து வாசக்கால் பூஜை, ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபைனலாக வந்து கிரக பிரவேசம் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து 3 பூஜைகள் பில்டிங்கில். உங்களோட பில்டிங் எலிவேஷன் ட்ராயிங் படி எப்படி வந்து எலிவேஷன் வரணும், அதுக்கேற்ற மாதிரி பில்லர்ஸ், ஆர்ச், காலம்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் பில்டிங்கில் நம்ம வந்து ரிவர் சாண்ட் அண்ட் எம் சாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் நம்ம காலம்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் வந்து ஒரு பீம் வரும். ஸோ இது வந்து ஆஸ் பர் எலிவேஷன் ட்ராயிங் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்ரு பிளாஸ்டரிங், இன்னர் பிளாஸ்டரிங் வந்து போகும். எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருப்போம் இந்த ஸ்டேஜ் வரும்பொழுது. பில்டிங்கோட ஒரு கம்ப்ளீட் ஸ்கெலிட்டன் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் மிஸ்லீனியஸாக பேரப்பட்டு இந்த டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அந்த மாதிரி சின்ன சின்ன வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் இது எல்லாமே நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம பிளாஸ்டரிங் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து லைக் சவுத், வெஸ்ட், ஈஸ்ட், நார்த்துன்னு பண்ணிட்டு வருவோம். இது ஃப்ரண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம பிளாஸ்டரிங் பண்ணியாச்சு எலிவேஷனுக்காக. இதுக்கு அடுத்து வந்து நம்ம க்யூரிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்ஸ் க்யூரிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ளம்பிங் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கும். கபோர்ட் ஒர்க்ஸ், ஸோ இந்த சமையல் மேடு அடிக்கிறது, இதில் வாட்டர் லைன்லாம் தெரியுது பாருங்கள். எலக்ட்ரிக்கல் லைன்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இந்த ஸ்டேஜில். அதுக்கடுத்து க்யூரிங் முடிஞ்சதும் நம்ம இந்த மாதிரி பட்டி பார்த்துடலாம். பட்டி பார்த்தோன்னே ஒயரிங் ஒர்க்லாம் நம்ம வந்து பண்ண சொல்லிடலாம் ஃப்ளோரிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேஜ் இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து டெரஸில் வந்து வெதரிங் கோர்ஸ்க்கும் பிளான் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம கீழே பெயிண்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து வால்ஸ் ஃபுல்லாக அழுக்காயிடும். ஸோ அதனால் பட்டி பார்த்ததுக்கப்புறமா இமீடியட்டாக வந்து நீங்கள் வெதரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லைக் பட்டி பார்த்து ஒயரிங் பண்ணியிருப்போம், ப்ளம்பிங் முடிஞ்சிருப்போம். அதுக்கடுத்து இந்த வெதரிங் ஒர்க் வந்து மேலே கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கிரானைட் போடுற வேலை, இந்த யூபிவிசி ஆர் பிவிசி விண்டோஸ் அந்த வைக்கிற வேலைங்கள்லாம் நீங்கள் வந்து பட்டி பார்த்ததுக்கப்புறம் பண்ணலாம். ஸோ கிச்சனில் இது ஒன்று இன்ஸ்டால் பண்ணது சாம்பிள். அதுக்கடுத்து வந்து கிரில் ஒர்க்ஸ் வந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நீங்கள் கிரில் வைக்கிற வேலையெல்லாம் கூட முடிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கிரானைட் ஒர்க் முடிச்சிருக்கோம். படிக்கு இந்த கிச்சன் ஒர்க்லாம் பார்க்கலாம். இதுக்கடுத்து இந்த கிளாடிங் இல்லை டைல்ஸ் ஒர்க் எதாவது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதெல்லாம் முடிச்சு வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் பட்டி பார்த்ததுக்கப்புறமா. ஏன்னா பட்டி வந்து நம்மளுக்கு தரையில் சிந்தும். ஸோ அதனால் பட்டி பார்த்துட்டு டைல்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் ஸ்டூலில் ஸ்க்ராட்ச் எதுவும் விழாமல் இருக்கிறதுக்காக மோஸ்ட்லி நம்ம பட்டி பார்த்ததுக்கப்புறமா இந்த டைல்ஸ் ஒர்க்கை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். மெயின் டோரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த டோர் வந்து நம்ம சைட்லேயே ரெடி பண்ணி அதுக்கு வந்து வார்னிஷ் எல்லாமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து ஃபைனலாக நீங்கள் ஹேண்ட் ரெயிலிங் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எதர் எம்எஸ் ஆர்எல்ஸ் வந்து எஸ்எஸில் கூட போய்க்கலாம். அது உங்களோட டிசைனை பொறுத்து. இது நம்ம எம்எஸில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே வந்து சைட்லேயே வச்சு செஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங் கொடுத்துருந்தோம்.
ஸ்டோன் கிளாடிங்கும் ஃபினிஷ் ஆயாச்சு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வால்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி பட்டி பார்த்ததுக்கப்புறமா கலர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் நீங்கள் கலர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சைமல்டேனியஸ்லி நீங்கள் அவுட்டரில் எலிவேஷனுக்கும் வந்து உங்களோட ஒர்க் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒரே ஒரு சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் சிங்கிள் ஹைலைட் ரெட் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லாமே வந்து பில்டிங் ஃபுல்லாக ஒயிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் பர் எலிவேஷன் டிசைன் ஒரு சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது வந்து பக்கத்து தெருலேருந்து நம்ம சைட்டோட வியூ. அங்கேருந்து நம்ம சைட் தெரியுதான்னு ஒரு தடவை செக் பண்ணியிருந்தோம். இவங்களாம் நம்மளோட ரெகுலர் விசிட்டர் சைட் பண்ணும்பொழுது ஒரு சைட்டை பண்ணுறதுக்கு ஃபைனலி எவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குன்றது வந்து ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அதனால தான் அந்த கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைலாக் படி வந்து இந்த வீடு கட்ட எவ்வளோ வேலை இருக்குன்றதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது போல் வந்து நம்ம குவாலிட்டியாக வீடு பண்ணலாம். ரசித்து இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு நல்லாவே வரும். பொருள் குவாலிட்டி அதெல்லாம் வந்து உங்களோட பட்ஜெட் அண்ட் அதர் டிஸ்கஷனை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வீடு கட்ட எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்றது வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வீடை முடிக்கிறது. ஏன்னா லைஃப்பில் வந்து எல்லாருமே வந்து கம்பல்சரியாக வந்து ஒரு வீடு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். பழமொழி கூட சொல்லுவாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பார் வீடை கட்டிப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 விஷயத்தில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதை நல்லாவே வந்து பண்ணலாம், சிறப்பாக குவாலிட்டியாக பண்ணலாம். சில விஷயங்கள் பேசிக்ஸ் அண்ட் வந்து எங்கெங்கே என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணுன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.